திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம சுலபமான ஒரு சிறுதானிய அடை செய்முறை தான் பார்க்க போறோம். இந்த அடை செய்யறதுக்கு நமக்கு ஒரு 2 ல இருந்து 2.5 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு டைம் இருந்தா போதும். சுலபமா இந்த அடையை பண்ணிரலாம். இதை நாம காலை உணவாவோ இல்ல இரவு உணவாவோ பண்ணலாம். ரொம்பவே சுவையா இருக்கும். இப்போ நம்ம நேரடியா செய்முறைக்குள்ள போயிரலாம். இந்த அடை பண்ணுறதுக்கு நான் எடுத்திருக்கிறது வரகு. 1 கப் அளவுக்கு வரகு எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்குங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் சேர்த்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் அல்லது 2.5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. காலையிலே அடை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ராத்திரியே கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் வரகு பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மாவு தோசை மாவு பதத்தில் இருக்குது. இதில் நம்ம உப்பு காரம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ நம்ம அடை ஊற்ற போகிற தோசைக்கல்லில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து அதில் கொஞ்சமாக உளுந்து கடுகு சேர்த்து தாளிச்சுக்குங்க. கடுகு வெடித்த பிறகு பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்குற மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கின வெங்காய கலவையை நம்ம எடுத்து வச்சிருக்கிற அடை மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ அடை மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை கையில் வச்சு லேசாக தேய்ச்சிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கங்க. இப்போ நான் இதில் முதல்லையே மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவைப்பட்டால் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்க்கலை. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற அடை மாவை மெலிசான அடைகளாக ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா அடைக்கு வாசனையும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு மிதமான தீயில வச்சு வேக விடுங்க. அடுத்த பக்கமும் நல்லா வேக விட்டு எடுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லாவே வெந்துருச்சு. இந்த அடையை பூண்டு சட்னி அல்லது கார சட்னியோட பரிமாறலாம். இல்லைன்னா வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரையோடு சாப்பிட்லாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த அடையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி இன்னும் பல அடை செய்முறைகள் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்முறையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.